பூமி முழுக்க முழுக்க பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி இந்த விவசாயத்தை நம்பி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமி. இந்த ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயம் செழித்திருந்தது. வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, வறட்சி நிவாரணம் கொடுத்தோம், விவசாயிகளை காப்பாற்றினோம். அதோட விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் வாங்கிய கடன் பயிர் கடன் தள்ளுபடி 2 முறை. விவசாயிகள் எந்த நேரத்திலும் அவருடைய மின் மோட்டார்களை இயக்கின்ற விதமாக 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகள் தங்குதடை இல்லாம விவசாயம் செஞ்சாங்க. விவசாய தொழிலாளிக்கு முழுமையான பணி கிடைச்சது. இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் ஷிப்ட் முறையில மாத்திட்டாங்க. மும்முனை மின்சாரம் ஷிப்ட் முறையில கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது நாடு அறியும். நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படியெல்லாம் அவர் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும். அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டி காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அதுல ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேசுவதெல்லாம் என்ன? எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்சிக்கு அடிமை. எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் பதவி வாங்கினார், பறந்து வந்து பதவி வாங்கினார். இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பேற்றுகிறீர்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் 2011 இருந்து. துரதிர்ஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்க, சாதாரண விஷயமா? அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. உங்களுடைய ஆதரவால், கட்சிக்காரருடைய